ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் எனக்கு தேவையில்லைக்கா. மெயின் கோரிங்களோட சண்டை செஞ்சால் போதுங்க. இதுக்கு மேலே அடிக்க முடியாதுன்னு சில பேர் பேசுவாங்க. ஆனால் அதை அடித்து காட்டுறது தான் ஜாக்கிங்களுக்கு திறமை. குதிரையோட திறமையும் ஜாக்கியோட திறமையும் அதை அடித்து காட்டிடுவாங்க. என் பேர் அர்னால்டுமா. குதிரை பேர் மில்லருங்கக்கா. பேர் ராக்கி. என் பேர் சுல்தான்மா. இது நியூ ரப்புன்னு வச்சுருக்கிறோம்மா, புதுக்குறை ரப்புன்னு பேர் வச்சுருக்கிறோம்மா. இதுக்கு 5 பந்தயத்தில் 2 பந்தயம் ஃபெயிலியர், மீதி 3 பந்தயம் பாஸ் தாங்க்கா. புதுக்குறை எங்கேயும் ஓடாத குதிரை புதுக்குறையில் ஓட்டுவாங்கக்கா. அப்புறம் சைஸ் குதிரை 43 இந்த மாதிரி சைஸில் இருக்கிற குதிரை 43 செட்டில் ஓட்டுவாங்க. 45 குதிரை அதே மாதிரி 45 பெரிய குதிரைங்களா அது வந்து எல்லா குதிரையும் கலந்து ஓட்டிக்கலாம்க்கா. பவானி ஆனந்துன்னா தெரியாதுக்கா, எண்ணெய் கடை ஆனந்துன்னா அப்போ மவுசுக்கா. எப்படின்னா ஒரு வெறி, அது எப்படின்னா ஜெயிக்கணும். அதில் வெடிக்காலிருந்து குதிரை 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 இதே தான். சாப்பிட கூட மாட்டோம். குதிரை நாங்கள் சாப்பிட்னாலும் பிறகு குதிரை சாப்பிட்ருச்சா அதை தான் மீன் பார்ப்போம். இதில் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே போக முடியாதுங்க. நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்கம்மா, குதிரை கையில் தான் எல்லாமே இருக்குங்க. ஒரு வாட்டி இந்த ரேக்னால் வண்டி மட்டும் போய்ட்டு வந்துட்டா ஆடிக்காரில் போகிற சந்தோஷம் கிடைக்குங்க. ஓட்டி ஜெயிச்சோம்னா ப்ரைஸ் கொடுக்குறது 5000 தான் தருவாங்கம்மா. ஆனால் எங்களுக்கு வந்து 5 கோடி கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓடாத குறைவே அவர்லாம் ஓட்ட வச்சுருவாருங்க. அது இல்லாமல் எல்லாத்துக்கும் சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணுங்கடா. அவர் சொன்னால் கரெக்டாக அவர் சொன்னார்னா அந்த இது நடக்கும். அந்த இடத்துல அவர் அதை நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிடுவார், நாங்கள் போய் கரெக்டாக அதை பண்ணிடுவோம். பிளேடு சொல்லி அவரோட பாசத்துக்கு அன்புக்கு கட்டுப்பட்ட கோரை அது ஒன்று தாங்க. ரப்பு கோரை இருந்துச்சுமா, 10 வருஷமாக ரப்புன்னு ஒரு கோரை இருந்துச்சு. அதான் நமக்கு பேர் வாங்கி கொடுத்த கோரை தாங்கம்மா. இங்கே எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரப்புனாவே தெரியும். பந்தயமே 35 கோரையோட தான் ஓடிச்சுங்க. பந்தயமே கரூரில் போய் 35 கோரையோட தான் ஓடிச்சு, ஜெயிச்சிருச்சு. எல்லாம் காசு வாங்கிட்டு பாதி பேர் ஓட்டுறாங்க. நம்ம காசு பழக்கத்துக்கோசரம் ஓட்டுறோங்க. நம்ம நம்பிக்கை வச்சா குதிரை நம்பிக்கை வச்சுருங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஓட்டுறவங்க நம்பிக்கை வைக்கணும் குதிரை மேலே. சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி தாங்க எனக்கு சந்தோஷமே. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து சின்ன செட்டில் நான் சீட் ஆகிறேன்னா இந்த நம்ம கல்டா இல்லைன்னா அது நான் வந்திருக்கவே மாட்டேங்க்கா. நம்ம கல்டா தான் எல்லாமே. அது நம்ம உருவாக்கி விட்ட குதிரைக்கா. இப்போ இல்லை, அது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். முன்னாடி பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும், சைட்லையும் பார்க்கணும், யார் மேலே இடிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுங்க்கா. நம்ம குதிரை நம்மக்கிட்ட இருப்பு இருக்க வரைக்கும் நம்ம ஓடிக்க வேண்டியதான். இல்லாதப்ப 2 ஜாட்டை பண்ணுறது தான்க்கா. அப்புறம் குதிரை வேணுங்கிறத நம்ம விலைக்கு குதிரையை ரைட்டு லெஃப்ட்டுன்னு இழுத்து விடுறது மட்டும்தான் நம்ம வேலை. மித்தெல்லாம் குதிரையாக ஓடுறது தான்க்கா. இதை வந்து சிக்கிட்டோம்னா அளவுதான்க்கா. இந்த குதிரைகிட்ட சிக்கிட்டோம்னா முன்னாடியில் விழுந்துட்டோம்னா அந்த ஃபோர்ஸுக்கு மண்டை கிண்டு எல்லாமே உடஞ்சிருங்க. அது கை உடையும் கால் உடையும். நேற்று கூட எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டினாங்க, ரேஸு ஓட்டுனா கையை காலை உடச்சிட்டு வந்து யாரா வீட்டில் பார்க்க. அதெல்லாம் நடக்குது தாங்க. அது மேலே ஆண்டவன் எழுதி வச்சுருப்பான் அந்த இடத்துல. ஃபஸ்ட்டு ஓட்டுறேன், எனக்கு கை கால் இது எல்லாம் நிற்கவே இல்லைக்கா, நடுங்குது. விட்டனுமே ஆக்சிடென்ட்டு கீழே பார்க்குறேன், ஒருத்தருக்கு மண்டை ஓப்பன் ஆகி ரத்தம் ஊற்றுது. எனக்கு அதை பதட்டம் ஆயிடுச்சு, ரத்தத்தை பார்த்துனே எப்பட்றா போயிடுவேனா அப்படி. எனக்கு ஆர்வத்தை காட்டினது முன்னாடி ஜாக்கிங்க அவர் சாகுலண்ணா. அவருக்கு தெரியும் சாகுலண்ணா போடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா போடான்னு அவர் பின்னாடியே போனது தாங்க. 4வது அந்த பந்தயம் எனக்கு. அப்போ வந்து நான் சின்ன பையன்தான், ஆனால் எல்லோரும் ஃபோன் பண்ணி நான் போதும் இந்த ஃபஸ்ட்டு பந்தயமே நீ 4வது ஆகிட்ட அப்படின்னு நான் ஒரு ஆர்வம் வைத்து விட்டாங்க. குதிரை வளர்த்துறது ஓனர்னால முடியாதுங்க, பசங்கனால தான் முடியுங்க. குதிரை ஓடுறதுக்கான முக்கிய காரணம் பசங்க தாங்க. எல்லாம் குதிரை ஓட்ட முடியாது. இல்லை, குதிரைக்கு நாம் எப்படி அழகு பார்க்குறோமோ நம்ம முடிய எப்படி அதை அழகு பார்ப்போங்க. நாம் எப்படி ஃபெம்மெல்லாம் அடிச்சிருப்போம் அதே மாதிரி குதிரை அடிப்போங்க. இல்லைனா நான் கஷ்டப்பட்டு நான் ஆட்டோ தான் ஓட்டுறோம். குதிரைக்கு வந்து கஷ்டப்பட்டு அது பண்ணிகிட்டு இருக்கிறோம். சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் குதிரை தயார் பண்ணுறதா இருக்குங்க. நாம் சாப்பாடு காசு போட்டு வாங்கி கொடுத்துடலாம், ஆனால் அதை டைமுக்கு முறையாக வைக்கணுங்க. அதுதான் மெயின் குதிரையில். அந்த டைம் கரெக்டாக இருக்கும். மனசு வச்சு வளர்த்தனோம்னா அந்த குதிரைக்கு நம்மளை மனசு வச்சு அதுக்கே தெரியும், இவன் நம்மளுக்கு இவ்வளோ பண்ணுறான், இவனுக்கோசம் நம்ம ஓடிடணுமே அப்படின்னு சொல்லி அந்த குதிரை நம்ம இத்தனை சாப்பாடு வச்சு அதை ரெடி பண்ணோம்னா அந்த குதிரை தெரிஞ்சு அது நமக்கோசரமே அதை ஓடி காட்டிடுங்க. ஓடி ஜெயிச்சு காட்டிடும் நமக்கோசரமே. அது அந்த குதிரைக்கு வந்து என்னென்ன ஆயிருக்குதோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோமோ காலுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா வீங்கிக்கும். அதுக்கு வந்து 10 அடிப்போம். அப்புறம் குழாமில் பார்த்திங்கன்னா இது இதில் பட்டு கல்லடி விழுந்துடும். அதுக்கு சேக்கா வைப்போம், செங்கல் சேக்கா. இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வைத்தியம் இருக்குதுங்கக்கா. எல்லா வைத்தியம் ஒவ்வொரு கொட்டையில் ஒவ்வொரு வைத்தியம் பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்ச வைத்தியம் எல்லாமே பண்ணிடுவோங்கக்கா. யூரின் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோங்கக்கா. அது வந்தோன்னே குதிரை வைக்கு வந்து மெயினாக தான். வண்டி மாட்டு போயிட்டு இருந்தாலும் சரி, ரேஸுக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, யூரின் ஃபஸ்ட்டு விட்டுதா இல்லையான்னு குதிரையை வந்து டெஸ்ட் பண்ணிடணும். அது விட்டுச்சுனா தான் குதிரைக்கு வந்து எல்லாமே நமக்கு ஃப்ரீயான மாதிரி. அது எலுமிச்சி பழம் சோடாப்பு கடுக்காத்தூள்லாம் போட்டு 10 அடிப்போம். ஓடிட்டு வந்த வண்டி மாட்டு போயிட்டு வந்து 10 அடிச்சு விட்டு அப்புறம் சாயங்காலமான சுடு தண்ணி. அந்த டைமுக்கு ரேஸ் ஓடிட்டு வந்துருச்சுன்னா அந்த அன்னைக்கு தீனி வைக்க மாட்டேங்க்கா. மதியானம் தீனி இதெல்லாம் கட் பண்ணிடுவோம். எவ்வளோக்கு நம்ம கஷ்டப்பட்டாதாங்க இதில் பலனை. கஷ்டப்படாமல் அந்த குதிரைக்கிட்ட உட்காந்து நீ அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு அதுக்கிட்ட வெற்றியை நம்ம பார்க்கலாம். அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா. எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பேட்டி. அக்கா, குதிரை பந்தயமும் நம்ம பாரம்பரியத்தில் ஒரு முக்கியமான ஒரு பந்தயம். ஸோ குதிரை பந்தயத்தோட வரலாறு வந்துட்டு நிறையா எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு வந்துட்டு கேட்டவங்களுக்காகவே ஸோ ஒரு சூப்பரான ஒரு வீடியோ அதை எடுக்கிறதுக்காக இன்னைக்கு
மங்களகரமான ஈரோடு மாவட்டம் பவானி ஆனந்தண்ணா அண்ட் அவங்க டீம் கூட இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ குதிரை பந்தயத்தை பற்றியும் குதிரை பந்தயத்தோட ஜாக்கி ஆனந்தண்ணாவை பற்றியும் அவங்க டீமை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு குதிரை பந்தயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மங்களகரமான ஒரு மண்ணு ஈரோடு பவானி. ஸோ இந்த மண்ணோட சிறப்பு சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் கூடுதுறை கோயில். ஈரோடு மாவட்டம் பவானினா கூடுதுறை தான் ஃபேமஸ். ஓகே, அதுலேயும் இந்த இப்போ குதிரை பந்தயத்தில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு இருக்கீங்க, பவானி ஆனந்தண்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு குதிரை பந்தயத்தை பற்றி சொல்லுங்கள். ஸோ குதிரையில் உங்களுக்கு எப்போ ஆர்வம் வந்துச்சுண்ணா ஸ்டார்டிங்? ஆமாம், 10 வயசுலேயே ஆர்வம் வந்துச்சுங்கம்மா. 10 வயசுலேருந்து ஃபீல்டில் இருக்கிறேங்க. 10 வயசில் சின்னதாக ஒரு குதிரை வாங்கலாம் ஆசைப்பட்டு கோயிலுக்கு போகணுங்க. அது அப்படியே 4 வயலில் பார்த்தா பெரிய லெவலில் வந்துருச்சுங்கம்மா. இப்போ நம்மள்ட்ட எப்பயுமே 10 குதிரை வச்சுருப்பாங்க. இது பேர் சூல்டாங்கம்மா. நம்மள்ட்ட குட்டியிலேருந்து நம்மள்ட்ட இருக்குது. இது கொட்டாயிலே செல்ல பிள்ளை இதுதான். இது நியூ ரப்புன்னு வச்சுருக்கிறோம்மா, புதுக்குறை ரப்புன்னு பேர் வச்சுருக்கிறோம்மா. இது ஒன்றும் எங்கேயும் ஓடலைங்க. இது 4 பல் குட்டி தாங்க. இது ஒன்று மேலே தான் ஓட போகுதுங்க. இது பேர் அர்னால்டுமா. இது இப்போ தான் ஓட போகுதுமா. இது இப்போ தான் டெல்லியில் வாங்கின குதிரைமா. அது குதிரை பேர் மில்லருங்கக்கா. இது அப்ளேக் வாக்கிங்கக்கா. இது அப்ளேக்கும்பாங்க. இந்த வகை சிவப்பு அப்ளேக்கும்பாங்க. வேறு என்னென்ன வகை இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா குமேத்துங்கக்கா. அது பஞ்சகல்யாணி, அது கருப்பு, இந்த மாதிரி கல்டா வகை, சமுனை எல்லா வகைகளும் இருக்குதுங்கக்கா. குதிரை நிறைய வகை இருக்குதுங்கக்கா. ஒவ்வொரு கரையும் ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு இது சிறப்பு இருக்கா, இல்லை வந்துட்டு எல்லாமே ஒன்று தான் இல்லை கலர் வச்சு? இல்லைங்கக்கா, ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு மாதிரி அழகழகாக இருக்குங்கக்கா. ஒவ்வொரு கலர் இருந்தால் தான் அந்த குதிரையும் அழகாக இருக்கும். சம்மன் குதிரை இருக்குது, கல்டா, கருப்பு, நொக்கரா, அந்த மாதிரி காட்டுவாடி அதெல்லாம் இருக்குங்க. எல்லா கலர் குதிரை இருக்குதுங்கக்கா. இது 43 இன்ச்சுங்கக்கா. இது பெரிய இன்ச்சு 50 இன்ச்சு, அது 45, அது 44ங்கக்கா. இந்த மாதிரி ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு இன்ச்சு இருக்குதுங்கக்கா. ஓகே, குதிரை பந்தயம் எந்தெந்த செட்டில் எப்படி பிரித்து ஓட்டுவாங்கன்னு சொல்லி ப்ரோ? பல்லு கணக்கா இல்லைங்க? பல்லு கணக்கு சைஸ் தாங்க. புது குதிரை எங்கேயும் ஓடாத குதிரை புது குதிரையில் ஓட்டுவாங்கக்கா. அப்புறம் சைஸ் குதிரை 43 இந்த மாதிரி சைஸில் இருக்கிற குதிரை 43 செட்டில் ஓட்டுவாங்க. 45 குதிரை அதே மாதிரி 45. பெரிய குதிரைங்களா அது வந்து எல்லா குதிரையும் கலந்து ஓட்டிக்கலாம்க்கா. அளவு கிடையாது, எந்த குதிரை வேணால் ஓட்டிக்கலாம். அதில் ஜெயிக்கிறது அவங்க பெரிய குதிரை. பந்தயத்தில் எப்படி ரெண்டாக பிரிப்பாங்களா? ஆமாங்க்கா, அதிகமாக குதிரை 40 குதிரை இந்த மாதிரி ஒரு செட்டில் 40 குதிரை சேர்ந்துருச்சுன்னா 2ஆக பிரிச்சுருவாங்கக்கா. பேர் ராக்கி, பவானி ராக்கிக்கா. இது வந்து 5 பந்தயம் ஓடி இருக்குதுக்கா. 5 பந்தயத்தில் 2 பந்தயம் ஃபெயிலியர், மீதி 3 பந்தயம் பாஸ் தாங்க்கா. ராக்கி ஓட்டத்தை பற்றி சொல்லுங்கள். ராக்கி பார்க்கறதுக்கு தான் சின்ன பையன், களத்தில் கொஞ்சம் சேட்டை கொஞ்சம் பையன். இங்கேயுமே சேட்டையா? இங்கேயும் சேட்டை தாங்க்கா. கொஞ்சம் அவுத்தாவே கொஞ்சம் சேட்டை பண்ணுவாருங்க. எந்த பந்தயம் வந்துட்டு உங்களுக்கு அந்த சீட்டு வாங்கினதுல ரொம்ப பிடிக்கும்? ஃபஸ்ட்டு பந்தயமேக்கா கோபியிலக்கா. வந்து 7 நாள்லக்கா, பெங்களூர்லேருந்து வந்து 7 நாளில் ஓட்டு 2ஆவதுங்கக்கா. அது கொஞ்சம் எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சுக்கா. வந்தனையுமே ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு கப்பு வாங்கி கொடுத்தது இந்த போகிற தாங்க. ராக்கிக்கு என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணியிருக்கீங்க அவரை? எல்லாமே ஸ்டைல் தாங்க அவனுக்கு. இவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு பின்னாடி. இவர் என்ன ரகம்னு சொல்லுவாங்க? கல்டாங்கக்கா. இது சிவப்பு கல்டாம்பாங்கக்கா. இது 10 வயசில் வந்துட்டு நீங்கள் பந்தயம்லாம் வந்துட்டு போவீங்களா, இல்லை எதை பார்த்து உங்களுக்கு ஆர்வம் வந்து? பந்தயம் பார்த்து தான் ஆர்வம் வந்துச்சு. நமக்கு மூத்தவங்களை பார்த்து தான் ஆர்வம் வந்துச்சுங்கம்மா. அப்போல்லாம் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எந்தெந்த மூத்த ஜாக்கிகள்லாம் உங்களுக்கு ரோல் மாடலாக வச்சு பார்த்துட்டு இருந்தீங்க? அப்போ பவானியில் பார்த்துட்டா தலைவர் வெங்கடன் இருக்காருங்கம்மா. அப்புறம் செல்லவேல் இருக்கார். திருச்சியில் ராஜா மாரிஸ் ராஜா இருக்கார். இவங்கெல்லாம் பெரிய ஜாக்கி. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளையாட்டுன்றது ஒரு முக்கியமான ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் இந்த குதிரை பந்தயத்தை பற்றி முக்கியத்துவம் சொல்லுங்கண்ணா. அந்த குதிரை பந்தயம் எவ்வளோ ஒரு சிறப்பான பந்தயம் அப்படின்னு சொல்லி. இது எப்படி நல்லா ஆடம்பரமான பந்தயமா இதில் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டால் வெளியே போக முடியாதுங்க. இது ஃபீல்டுக்குள்ளே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம்னா வெளியே போக முடியாதுங்க. சாக வரைக்கும் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்து தான் ஆகணுங்க. ஆமாங்கம்மா, வெளியே போகவே முடியாது. ஒரு வாட்டி இந்த ரேக்னால வண்டி மட்டும் போய்ட்டு வந்துட்டா ஆடிக்காரில் போகிற சந்தோஷம் கிடைக்குங்க. அதாங்கம்மா, ஆடிக்காரில் ஒரு கோடி காரில் போகிற மாதிரி இருக்குங்க. குதிரையில் போகிற. ஆமாங்கம்மா. பந்தயம் ஓட்டி ஜெயிச்சோம்னா ப்ரைஸ் கொடுக்குறது 5000 தருவாங்கம்மா. ஆனால் எங்களுக்கு வந்து 5 கோடி கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். குதிரை வளர்த்துறது ஓனர்னால முடியாதுங்க, பசங்களால தான் முடியுங்க. பசங்களைனா குதிரை வளர்த்த முடியாதுங்க. ஏன்னா அப்படி நம்ம வந்து செலவு தான் பண்ண முடியுங்க. ஆர்டர் பண்ணுறது பசங்க தான் பண்ணுவாங்க. பசங்களைனா அந்த ஃபீல்டே நடக்காது. அந்த இளைஞர்லாம் இல்லைன்னா அந்த ஃபீல்டு ஒர்க்கே நடக்காது. விஷயம் கிடையாது. இது வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்? ஒரு குதிரை பந்தயத்துக்கு தயார் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமா. அது வந்து வேலையாக பார்த்தா கஷ்டமா, இதாக பார்த்தா ஜாலியாக இருக்குங்க. 10 வயசுலேருந்து ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு முதல் ஜாக்கி களம் வந்துட்டு எந்த களத்தில் உங்களுக்கு அமைஞ்சிச்சு? எந்த வயசில் ஏறினீங்க? 18 வயசில் ஏறினீங்கம்மா. ஒத்திக்கு வந்த 2 வாரம் ஒத்திக்கு வந்த பந்தயம் ஓடிச்சோம்மா. ஒரு பெரிய ரோட தான் ஓட்டேங்க, ஓட்டி ஜெயிச்சேன். அதுக்கப்புறம் அப்படி ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 1 குறையாச்சு, 2 குறையாச்சு, அப்புறம் 5 ஆச்சு, 10 ஆச்சு. அப்படியே வந்து அப்புறம் கோயில் அந்தியூர் தேர்கடை நடக்குங்கம்மா வருஷம். அதுக்கு நாங்கள் எல்லாருமே போயிடுவோம். நாங்கள் 1 வாரம் அங்கே தான் இருப்போம்.
ஒரு வாரம் அங்கே தான் இருப்பேன். எல்லா கோரையும் கொண்டு போயிடும், ஷோ பண்ணிட்டு வருவாங்க. அங்கே வாங்குவோம், விற்போம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சுண்ணா நீங்கள் அந்த குதிரை பந்தயம் ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க? ஃபீல்டுக்குள்ளே வந்து 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷம்? ஆமாம், 5 வருஷம் ஆச்சு. கரூரில் ஓட்டினங்கம்மா. கரூரில் ஓட்டி செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அங்கே எவ்வளோ வண்டி சேர்ந்துருந்துச்சு? 35 வண்டி ஓடிச்சுங்கம்மா. அதில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஒரே இதில் 35 ஓடி? ஆமாம், ஓடிச்சுங்கம்மா. ஓடி செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஆனால் அந்த 35ல் ஓட்டும் போது நம்மளுக்கு சீனியரும் நிறைய பேர் இருந்தாங்கம்மா, சீனியர்லாம் இருந்தாங்கம்மா. அந்த போட்டியோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கண்ணா. அதான் பெரிய பந்தயங்கம்மா, அது கரூரில் பெரிய பந்தயங்கம்மா. அது அதான் நல்ல பந்தயம் ஓட்டுனேன், ஜெயிச்சங்கம்மா. நீங்கள் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஜாக்கியை நீங்கள் எவ்வளோ வந்துட்டு முயற்சி பண்ணணும் அந்த காலம்? ஆமாம், நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்கம்மா, குதிரை கையில் தான் எல்லாமே இருக்குங்க. குதிரை எந்த அளவுக்கு நம்ம ஆர்டர் பண்ணி பசங்க வளர்த்தி கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் குதிரை ஓடுங்க. எல்லாமே பசங்களால தான் முடியும், நம்மளால முடியாதுங்க. நம்ம செலவு மட்டும் தான் பண்ண முடியுங்க. பசங்க மட்டும் வளர்த்தி கொடுக்கலாம் குதிரை ஓடாதுங்க. அப்போ அந்த ஜாக்கி வந்துட்டு அந்த வழி நடத்துறது மட்டும்தான்? ஆமாங்கம்மா, குதிரை ஓடுறதுக்கான முக்கிய காரணம் பசங்க தாங்க. எல்லாம் குதிரை ஓட்ட முடியாது. இப்போ வந்துட்டு குதிரை பந்தயத்தில் இப்போ நம்ம இளம் சாரதியாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு ஜாக்கிகளுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சு நீங்கள் ஓட்டுவீங்க. ஸோ நீங்கள் தட்டு வண்டியில் ஏறினா உங்கள் எண்ணம், உங்கள் ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஜெயிக்கணும், எத்தனை ஒரு ஒன்றா நம்ம ஜெயிக்கணும், அந்த எண்ணம் தான் இருக்குது. எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்குது. நம்ம குதிரையில் ஏறினா நம்ம குதிரை ஜெயிக்கணும் அப்படி தான் நினச்சி எல்லா சாரதியும் அப்படி தான் நினச்சி வருவாங்கம்மா. அன்றைக்கி வந்து ஆண்டவன் செயல் குதிரை மனசு வச்சு ஓடணுங்க. நம்ம கையில் 30% தான், குதிரை 70% வேணுங்க. அது மனசு வச்சு ஓடணும். அந்த இடத்துல நம்ம ஓனர் நம்ம பசங்க நம்மள்ட்ட கஷ்டப்பட்டாங்க, நம்ம ஓடி ஜெயிச்சு கொடுங்கன்னு நினைக்கணும் குதிரை. ஆனால் அந்த எண்ணம் அந்த குதிரைக்கு இருக்கு? கண்டிப்பாக இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக குதிரைக்கு இருக்குமா, அந்த எண்ணம் இருக்கும். நம்ம கொசரம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நம்மளை எவ்வளோ வழிநடத்தி கொண்டு போனாங்க, நம்ம ஜெயிச்சு கொடுங்கன்னு குதிரை நினைக்காம தான் இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு விசில் யூஸ் பண்ணுவாங்களா? எல்லாம் ஒவ்வொருத்தரும் விசில் யூஸ் பண்ணுவாங்கம்மா. ஜாட்டா அடியிலே ஓட்டுவாங்க, குதிரைக்கு தகுந்த மாதிரி ஓட்டுவாங்கம்மா. ஆனால் நீங்கள் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு அதிகமாக? நான் அடிக்க மாட்டேங்கம்மா, நான் குதிரை அடிக்க மாட்டேங்க. அன்பால் கொண்டு போயிட்டு அன்பால். நீங்கள் தட்டு வண்டியில் ஏறும்போது எந்த குதிரையை நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா? நாட்டுக்கு ஒன்று தாங்கம்மா. அவர் எந்த பேர் வச்சு எத்தனை வருஷமாக இருந்தாங்க? சுல்தான் ஒரு கோர் இருந்துச்சுங்கம்மா. அப்புறம் ரப்பு கோர் இருந்துச்சுமா, 10 வருஷமாக ரப்புன்னு ஒரு கோர் இருந்துச்சுங்க. அதான் நமக்கு பேர் வாங்கி கொடுத்த கோர் அதுதாங்கம்மா. அந்த குதிரையை பற்றி சொல்லுங்கண்ணா. ரப்பு அது மைசூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்கம்மா. மைசூர்லேருந்து கோரை வாங்கிட்டு வந்தாங்க, வச்சுருந்தேன். ஒரு 2 வருஷம் வச்சுருந்தேன். வந்து உடம்பு சரியாமல் போச்சு, எல்லாம் ஆகாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அதை தயார் பண்ணி ரெடி பண்ணி பந்தயமே 35 கோரையோட தான் ஓடிச்சுங்க. பந்தயமே கரூரில் போய் 35 கோரையோட தான் ஓடிச்சு, ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கோரை 3 லட்ச ரூபாய்க்கு கேட்டாங்க, 4 லட்ச ரூபாய்க்கு கோரை கொடுக்கலிங்க. அதுக்கப்புறம் வம்பன் பந்தயம், மறுபடியும் பவானி பந்தயம், ஈரோடு பந்தயம், எல்லா பக்கமும் கோரை சீட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ இங்கே இருக்காரா? இல்லை, அவர் இறந்துட்டார். ஆனால் இப்போ எவ்வளோ ரப்பை மிஸ் பண்ணுறீங்க? இப்போ மிஸ் பண்ணிட்டேன். அது மாதிரி கோரை வாங்க முடியாது. அப்போ தம்பி இப்போ ஒரு கல்டா கோரை ஓட்டினாங்க, 30 கோரை இருந்துச்சு, அது இறந்துருச்சு. அது அப்படி தான் எங்கள் டீமுக்கே பேர் வாங்கி கொடுத்த கோரை. அதுதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் டீமுக்கு வந்து மெயின் கோரையோட சண்டை செஞ்ச கோரை அந்த கோரை. அது டைம் மிஸ் ஆகி இறந்துருச்சு. ஆனால் அவர் கேரக்டர் எப்படி இருக்கணும்? அவர் கேரக்டர் சாஃப்ட் கேரக்டருங்க. கட்டுத்துறையில் தட்டு வண்டி மாட்டிட்டா எப்படி சொல்கிறதே தெரியாது, அப்படி கோரை போகும். வந்துட்டு ரொம்ப வருஷம் அவங்ககிட்ட இருக்கிற குதிரைனா எந்த குதிரை? சுல்தான். சுல்தான் பற்றி சொல்லுங்க. சுல்தான் வந்து குட்டியிலேருந்து நம்மகிட்ட இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு தோட்டத்தில் பிறந்த குட்டிங்க, நம்மகிட்ட தான் குட்டியிலேருந்து இருக்காங்க. அதே மாதிரி செல்லப்பிள்ளை, கொட்டாய்க்கு அதான் செல்லப்பிள்ளை. இப்போ தான் பந்தயம் ஓடுதுங்க. 26ஆம் தேதி பந்தயம் தம்பி ஓட்டுறாங்க. அதான் களத்தில் கலந்து. இப்போ தான் அதுக்கு 4 வயசு ஆச்சுங்க. இதான் பந்தயம் களத்தில் இறங்குது, போகிற இறங்குது, ஓடி ஜெயிக்கின்னு நம்பிக்கை இருக்குங்க. ஆனால் பொதுவாக வந்துட்டு குதிரை வந்துட்டு எங்கேருந்தா நீங்கள் வந்துட்டு வாங்குவீங்க? அதர் ஸ்டேட் இல்லைங்க, பெங்களூர், மைசூர். இப்போ அந்த ஊர் டெல்லியிலேருந்து வாங்கியிருக்கேன். டெல்லியிலேருந்து வந்திருக்குங்க. பொதுவாக நீங்கள் போய் அங்கே போய் இப்போ ஆமாம், சூஸ் பண்ணுவாங்க. போய் சூஸ் பண்ணுவீங்க நான் குதிரை பந்தயத்துக்கு? அது வண்டியில் ஓடி ப்ராக்டிஸ் அங்கே போட்டிருப்பாங்க. நாங்கள் போய் அங்கே ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்த்துட்டு மனசு பிடிச்சா வாங்கிட்டு வருவோம். நாங்கள் சுழியெல்லாம் பார்க்க மாட்டோம். சுழியெல்லாம் பார்த்து ரேஸ் கோரை வாங்க முடியாது. சுழி பார்த்து வாங்குற மாதிரி இருந்தால் வீட்டுக்கு வச்சுருக்க தான் வாங்குவாங்க. நாங்கள் ரேஸ் கோரை சுழி பார்க்க மாட்டோம். ஓடி ஜெயிச்சா மட்டும் போகணும். குதிரை பந்தயம்னா ரொம்ப ஒரு ஆர்வம் எங்களுக்கெல்லாம். காலை வேறு எதுக்குமே நாங்கள் விடிய காலை எந்திரிக்க மாட்டோம். குதிரை பந்தயம்னா ஆரம்பிச்சிட்டாங்களா, டேட் அறிவிச்சிட்டாங்களாவே நாங்கள் 3 மணிக்கு எந்திரிச்சிருவோம்லாம். காலையில் 3 மணி குதிரையில் விட எங்கள் டைம் ஃபுல்லாக குதிரையில் தான் எல்லாமே சைன் பண்ணுவோம். ஃபுல்லாக குதிரையில் தான் ஆர்வம் காட்டுவோம். அந்த பந்தயம் அறிவிச்சிட்டாங்களாவே அந்த டேட்லேருந்து எங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுத்துருவாங்க, ஒரு 2 மாதம் டைம் கொடுப்பாங்க. அதுலேருந்து நாங்கள் காலையில் விடிய காலிலேருந்து குதிரை இதே தான். சாப்பிட கூட மாட்டோம். குதிரை நாங்கள் சாப்பிட்னாலும் பிறகு குதிரை சாப்பிட்ருச்சா அதை தான் மீன் பார்ப்போம். ரொம்ப லைக் பண்ணுவோம். யூடியூப்பில் பொதுனைக்கு வீடியோ பார்த்துட்டே இருப்போம். ஆட்டோ டிரைவரு, குதிரை வச்சுருக்கோம். அண்ணன் கூட தான் இருக்கிறோம் ரொம்ப நாளாக. எங்களுக்கு டைம் பாஸ் ஆனால் குதிரை வீடியோ தான் பார்ப்போம். அது ரொம்ப ஆர்வம் எங்களுக்குலாம். குதிரைன்னா ரொம்ப அடிக்கிட்டு எல்லாமே.
அதானுங்க. குதிரைக்கு எந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுப்பீங்க நான்? குதிரைக்கு எப்படின்னாங்க, இப்போ காலையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குதிரை வந்து 5 கிலோமீட்டர் போகிறது 5 வரக்கு 5 கிலோமீட்டர் குதிரை வந்து தெராட்டில், அதாவது வாக்கிங்கில் போயிட்டு கொண்டு வருவோம். அப்புறம் வந்தோடனேயுமே பச்சை தண்ணி கொண்டு போயிடுவோம். அப்புறம் ஈவினிங் வந்து சுடு தண்ணி அடிப்போம். ஒரு முறையாக சுடு தண்ணி அடித்து அதுக்கு பேட்டு பில் மெத்த மாதிரி பண்ணி அதுக்கு படுக்க வைப்போம். அதுக்கு முறையான சாப்பாடுகள், ரேஸ் சாப்பாடும் முறையான சாப்பாடுகள் எல்லாம் வேறு சாப்பாடுகள் இருப்போம். ரேஸுங்கும் போதில் வருஷம் 365 நாளும் சாப்பாடு நாங்கள் ஒரே சாப்பாடு தான் வைப்போம். எங்கள் கட்டுத்தொழில் ஒரே சாப்பாடு, ரேஸுக்கும் போது ஒரு சாப்பாடெல்லாம் இல்லை, வருஷம் 365 நாளும் ஒரே சாப்பாடு தான் நாங்கள் வைப்போம். எங்களுக்கு இல்லைனாலும் நான் கஷ்டப்பட்டு நான் ஆட்டோ தான் ஓட்டுறோம், குதிரைக்கு வந்து கஷ்டப்பட்டு அது பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு அது குழந்த மாதிரி எங்களுக்கு. வண்டி எங்கள் ஆட்டோ சவுண்டு கேட்டாவே குதிரை கத்த ஆரம்பிச்சிடும். அப்படியா? வந்துட்டாங்க சாப்பாடு அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன பையன் வந்து குதிரை அண்ணன் கூட தான் இருக்கிறான். குறைக்க வந்தது அண்ணனால தான், ஆனந்தனால தான் குரல். ஆமாம், அவர்னால அண்ணனால தான் குரல். என்னன்னா தனியாலாம் இல்லை, அண்ணனாலும் ஒட்டுக்காக தான் இருக்கிறாங்க. அண்ணா இருக்காங்க, பவானி ஆனந்துங்க. அப்புறம் பசங்க எல்லாமே நம்ம பசங்க தாங்க. பசங்க ஒரு 50 பசங்க இருக்கிறாங்க. எல்லாம் மணி, கோகுல், எங்கள் கண்ட்ரோலில் பசங்க ஒரு 50 பசங்க இருக்கிறாங்க. நம்ம டீமில் ஒரு 50 பசங்க இருப்பாங்க எப்பயுமே. கொடையில் எனி டைமும் ஒரு 50 பேர் இருப்பாங்க பசங்க. சின்ன பையன் தான் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எடுக்கிற முடிவு தான், நாங்கள் எடுக்கிற முடிவு கிடையாது, அவங்க எடுக்கிற முடிவு தான். ஆனால் இங்கே பந்தி நாங்கள் ஓட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓட்டுங்க, உங்கள் விருப்பம் தான். நாங்கள் அவங்களை அப்ஜெக்ஷன் தெரிவிக்க மாட்டோம். நாங்கள் இங்கே பந்தி ஏற்றலாமான்னா ஏற்றுங்க. ஃபுல்லாக நாங்கள் பணம் செலவு பண்ணுறது தான் நாங்கள். ஆனால் ஃபுல்லாக அவங்க தான் ஹார்ட் ஒர்க், ஃபுல்லாக பசங்க தான். நாங்கள் இங்கே வருவோம், கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருப்போம். ஆனால் பசங்க தான் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் தயார் பண்ணுறது தான் இருக்குது. பசங்க தான் என்ன தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் குதிரை தயார் பண்ணுறது தான் இருக்குங்க. நாம் சாப்பாடு காசு போட்டு வாங்கி கொடுத்துடலாம், ஆனால் அதை டைமுக்கு முறையாக வைக்கணுங்க. அதுதான் மெயின் குதிரையில். அந்த டைம் கரெக்டாக இருக்கும். டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க, இந்த டைமுக்கு இதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும். நைட்டு 8 மணிக்குள்ளார குதிரை போய் பேட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்கிடும், கரெக்ட் டைமுக்கு போயிடும். இதுதான் ஒரு குதிரை பந்தயத்தோட போட்டி. அந்த ஒரு ஆர்வம் எப்படி இருக்கும் ஏங்க? ஒரு எப்படின்னா ஒரு வெறி. அது எப்படின்னா ஜெயிக்கணும். எல்லாரும், எல்லா குதிரைக்காரும் ஜெயிக்கணும் தான் வருவாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்வம், நம்ம குதிரை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு இது. போட்டியும் பயங்கரமாக போடுவாங்க. போட்டி ஃபுல்லாக இருக்குங்க. அதான் போட்டி இருக்கும், பொறாமை இருக்காது இந்த ஃபீல்டில். எல்லாம் போட்டி. இப்போ இருக்குன்னா நான் ஜெயிக்கணும், அவங்க குதிரை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் பொறாமை இருக்காது. அந்த குதிரை ஜெயிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இருக்குது மனசில், ஆனால் பொறாமை இருக்காதுங்க. கண்டிப்பாக அந்த குதிரை அடுத்தது அந்த பந்தயம், அந்த குதிரைக்கு முன்னாடி நம்ம வந்தாகணும் ஒரு மனசில் ஃபீல்டில் இருக்கு. ஆனால் பொறாமை இருக்காது. எல்லாம் ஒற்றுமையாக நண்பர்கள் மாதிரி தான் இருப்போம். எல்லோரும் பந்தய தப்பி அப்படி தான் ஒரு சண்டை எல்லாம் போகிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த குதிரை ரொம்ப ஃபேவரெட்னா? என் ஃபேவரெட்னா எனக்கு பிடிச்சது ரப்பு தாங்க. பேடு சொல்லி ரப்பு, 2 குதிரையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த குதிரைனால தான் அந்த ஃபீல்டுக்கு நாங்கள் வந்தேங்க. அது ஆனந்தன்ற இருந்த குதிரை தான். ஆனால் அந்த குதிரை வந்துட்டு நிறைய காலத்தில் வந்துட்டு இப்போ பவானி ஆனந்தன்னா அவங்க டீம்னு ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ஆமாங்க, அது இங்கேருந்து புதுக்கோட்டை, வம்பன், இந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வம்மனில் போய் நாங்கள் சீட்டு அறந்தாங்கி போனது இந்த ஈரோடு மாவட்டத்துக்குள்ளார பவானி ஆனந்த கோட்டையிலிருந்து தான் நாங்கள் போனோம். போயிருக்கிறாங்க எல்லோரும். அப்புறம் எங்களுக்கு அப்புறம் எல்லாம் போனாங்க. ஸோ மூத்த சாரதிகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்காங்களோ, ஸோ குதிரை பந்தயத்தில் இளம் ஜாக்கிகள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதில் இளம் ஜாக்கிகளாக மணி தம்பி இருக்காங்க, கோகுல் தம்பி இருக்காங்க, அரவிந்த் தம்பி இருக்காங்க, அண்ட் அவங்களோட டீம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட இருந்து ஸோ அவங்களோட அனுபவத்தையும் வந்துட்டு கேட்க போகிறோம். பவானி ஆனந்தனாவும் சரி, ஸோ இங்கே இருக்கிற பவானிக்காரங்களாகவும் இருக்கட்டும் சரி, ஸோ இப்போ இருக்கிற இந்த இளம் ஜாக்கிகள் வந்துட்டு குட்டி வயசுலேருந்து இந்த கட்டுத்தரையில் தான் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து குதிரை தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏன் குதிரை ஆர்வம் இந்த சின்ன வயசில்? அதுவும் இப்போ நீங்கள் சின்ன வயசு, நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே குதிரை பிடிக்கும். ஆமாங்க்கா. இது எப்படின்னா பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பவானி நடந்துச்சுங்க்கா, அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வர்றதுதாங்க்கா. ரொம்ப இதாகி அப்படியே வந்துருச்சுங்க்கா. நீ சின்ன வயசுல எல்லாம் யாரை பார்த்த? நம்ம ஆனந்தாங்க்கா. கரெக்டாக வந்துட்டு நீ எந்த வயசில் வந்துட்டு ஜாக்கி ஆனீங்க? நான் ஜாக்கி ஆனது ஒரு 17 வயசில் 18 வயசில் ஆனேங்க்கா. அதுக்கு முன்னாடி கொட்டாயில் சும்மா பார்த்துட்டு குதிரைங்களை பார்த்துட்டு தண்ணிக்கு பிடிச்சிட்டு போகிறது, குதிரைக்கு சுடுதண்ணி அடிக்கிறது, தீனி வைக்கிறது, இது மட்டும் பண்ணிட்டு இருந்தேங்க்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற அப்படியே அவருக்கு அதுலேருந்து ஏன் ஜாக்கி ஆகணும்? அப்பா நம்ம வந்துட்டு பார்த்துக்கிறது மட்டும் வேணாம், ஜாக்கி ஒரு காலத்தில் ஓடி அந்த அவங்க பார்க்கற போது அப்படியே நம்ம இதை நம்மள ஒரு நாள் ஓட்டி பார்ப்போம், ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அப்படியே உள்ளே வந்தாங்க்கா. ஒரு அண்ணன் நம்மளுக்கு கொடுத்துட்டாருங்க்கா. எடுத்தோன்னே இந்த குட்டி நீ ஓட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க்கா. அப்படியே இதாகிடுச்சுங்க்கா. ஆனால் அந்த காலம் ஓட்டுறதுக்கு முன்னாடி உனக்கு என்னென்ன மாதிரிலாம் பயங்கா, அப்படியே கைகாலில் நடுங்கிறது எல்லாமே இருந்துச்சுங்க்கா. அப்புறம் ஓட்ட அப்புறம் 2-3 பந்தயம் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறமேட்டு நம்மளுக்கு தெரியல இவ்வளோ தான் ஃபீல்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பந்தயம் கலந்துக்கிட்டு நீ போட்டி போடும்போது எப்படி இருந்துச்சு? அப்போ தாங்க பயமாக இருந்துச்சு. அப்படியே கைகாலில் நடுங்க ஆரம்பிச்சிருந்துச்சுக்கா. என்ன பண்ணுறது
பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் போக 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 அப்படியே இதாகிடுச்சுங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வருவாங்க குதிரை எவ்வளோ இதில் போகும்? குதிரை வந்து மேக்ஸிமம் ஒரு 50 ஹை ஸ்பீடு 50க்கா, 50 55 அவ்வளோதாங்க்கா. நான் பார்த்துருக்கிறது 50 55 ஹை ஸ்பீடு போகிறீங்க. அதுக்கு மேலே குதிரை போகாதுங்க்கா. இது அது ஒரு மூச்சுக்கு இந்த மாதிரி இது மட்டும் தாங்க போகும். அது மட்டும் தான் வரும். 60 70 போய்ங்கக்கா. ஆனால் அது பார்க்கும்போதே ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. பார்க்கறதுக்கு எவ்வளோ சிரமம்? ரொம்ப பயங்கர சிரமம் தாங்க்கா. இடிக்கக்கூடாது, யாரையும் அடைக்கக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணி தாங்க வரணும். கொஞ்சம் இதெல்லாம் இருக்குதுங்க்கா. உனக்கு என்ன மாதிரி ஸ்டைல்? நீ ஓட்டும் போது எப்படி ஓட்டுவேன்? நான் எப்பயும் போல் நார்மலாக எல்லாத்தையும் மாதிரி தாங்க ஓட்டுவேன். இந்த மாதிரி சும்மா சாட்டை போகிறது எப்பயும் போல் எல்லாத்தையும் மாதிரி தாங்க நானும் பண்ணுவேன். பண்ண மாட்டாதீங்க. ஆனால் நீ ஓட்டும் போது என்னென்னலாம் முக்கியமாக கவனிச்சு நீ ஓட்டுவேன்? ஒரு 30 பேர் போகிறாங்கனாலும் அந்த 30 பேர் கூட போட்டி போடும்போது என்னென்னலாம் யோசிக்க? முன்னாடி பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும், சைட்லையும் பார்க்கணும். யார் மேலே இடிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுங்க்கா. நம்ம குதிரை நம்ம கிட்ட இருக்க வரைக்கும் நம்ம ஓடிக்க வேண்டியதான். இல்லாதப்ப 2 ஜாட்டை பண்ணுறதுதாங்க்கா. அப்புறம் குதிரை வேணுங்கிறதால நம்ம விலைக்கு குதிரையை ரைட்டு லெஃப்ட்டுன்னு இழுத்து விடுறது மட்டும் தான் நம்ம வேலை. மித்தெல்லாம் குதிரையாக ஓடுறதுதாங்க்கா. குதிரையோட ஓட்டத்தை பற்றி சொல்ல, நம்ம குதிரைகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு ஒத்துழைப்பா அந்த பந்தயத்தை அடிச்சு கொடுக்கறதுக்குள்ள இவங்க எவ்வளோ ஹீரோ? அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க்கா. கடவுள் மாதிரி இவங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைங்கக்கா. நீ எத்தனை பந்தயத்தோட போயிருப்பீங்க? நான் ஒரு 10-15 பந்தயம் ஓட்டியிருப்பேங்க. 5 பந்தயத்தில் 7-8 பந்தயம் பாஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ முத கோர 2வது 3வது இந்த மாதிரி தாங்க வந்திருக்கேன். லோக்கலில் கொஞ்சம் இதுங்கக்கா. எந்த பந்தயத்தில் வந்துட்டு அக்கா என் கூட ஓட்டினவங்கலாம் வந்துட்டு மூத்த ஜாக்கிகள், பட் இருந்தாலும் அதில் நான் அடித்து வந்துட்டேங்க்கா இந்த ஊரில்? குமராபாளையங்க்கா. குமராபாளையத்தில் ஓட்டி நம்ம கல்டா தான் அது இறந்துருச்சுங்க்கா. அது ஓடி 2வதுங்க்கா. இவங்க மூத்த ஜாக்கு எங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்திருக்குங்க்கா. அண்ணா அன்னைக்கு எப்படி இருந்துச்சு போட்டி? அன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கு தாங்க எனக்கு சந்தோஷமே. ஏன்? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு சின்ன செட்டில் நான் சீட் ஆகிறேன்னா இந்த நம்ம கல்டா இல்லைன்னா அது நான் வந்திருக்கவே மாட்டேங்க்கா. நம்ம கல்டா தான் எல்லாமே. அது நம்ம உருவாக்கி விட்ட கோரக்கா. இப்போ இல்லை அது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறத. அடுத்து வேறு எந்த பந்தயம் வந்துட்டு உனக்கு அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? வேறு எந்த பந்தயம்னு பார்த்தீங்கன்னா பவானி இல்லைங்கக்கா. பவானியில் முத பரிசு ஆகிறப்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து அது வந்தேங்க்கா. அந்த முத பரிசு வாங்குறதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு. ஆமாக்கா. கூரை போக மாட்டேங்குது, கொஞ்சம் இது பண்ணுது. அப்புறம் அப்படி இப்படி பண்ணி அப்படியே வந்தாச்சுங்க்கா. அந்த புனியத்தில் வந்தாச்சுங்க்கா. முத பரிசு தான் அது. டைகர் நினைவாக கூரை ஓட்டணுங்க்கா அந்த கூரையும். ஆனால் வீட்டில் வந்துட்டு இப்போ சின்ன வயசுல இப்போ நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் என்ன எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க? வீட்டில் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்கக்கா. அடிப்பாங்கக்கா. கொட்டாய்க்கெல்லாம் போகக்கூடாது அப்படி இப்படிம்பாங்க. அதையும் மீறி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், குதிரைக்காக வந்துட்டு இருக்கிறேங்க்கா. வீட்டிலலாம் சப்போர்ட்டே கிடையாதுங்க்கா. இல்லை கூரை கொட்டாய் பக்கம் போகக்கூடாது. அதுதான் நான் வேலைக்கு போகிறோம் இங்கே விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கூரை கொட்டாய்க்கு வர்றதாங்க்கா. பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுக்கா இதில் ஆரம்பத்துலேருந்து. குதிரை பந்தயத்தோட சிறப்பு? குதிரை பந்தயம்னா எப்படின்னா அது எப்பயுமே சிறப்பு தாங்க்கா. அது ஓட்டுறதே ஒரு தனி சந்தோஷங்க்கா. அது கிடைக்கிறது ஒரு வரம். அந்த வரத்தை கிடைக்கிறது நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணுங்க்கா. இதான் மேட்ருக்கா. நான் வந்து 5வது படிக்கிறப்ப ஆனந்தனை பார்த்து தாங்க வந்தேன். நான் வீட்டில் வெளியே இருக்கப்போ ஆனந்தனை கோரையை பிடிச்சிட்டு வருவார். ரப்பு கோரை. அவர் ரப்பு கோரை மட்டும் இருக்கலக்கா, பிளேடு சொல்லி ஒன்று வச்சுருந்தாரு, ஒரு நொக்கரா ஒன்று வச்சுருந்தார். அதை பார்த்து தான் நாங்கள் அடிக்ட் ஆனோங்க. அந்த நொக்கராவை பார்த்தோன்னே நான் அது பின்னாடியே போயிட்டேங்க. அவர் பின்னாடியே. நொக்கரானா? அது ஒரு போனாவே டாவுக்கா. நான் ரோட்டில் போனாவே கொஞ்சம் வெள்ளை கோரையாக இருக்கும், பார்த்தாவே கொஞ்சம் லுக்காக இருக்கும். அவர் பிடிச்சிட்டு போகிறப்ப அவரை பார்த்தோன்னே அவர் ஒரு ஆர்வத்தில் போடுவார். நானும் அப்படியே பின்னாடி ஆர்வத்தில் போயிட்டேங்க. அவர் தாங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு எல்லாமே. ஆனால் குதிரையை வந்துட்டு அந்த தோரணையை ரசிப்பேன். சின்ன வயசுலேருந்து அதை ரசித்ததுனால தாங்க இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். இல்லைன்னா இங்கே உட்காந்துருக்க முடியும். குதிரைனாவே சிறப்பு தாங்க. இதில் என்னங்க சொல்கிறது, குதிரைனாவே சிறப்பு தான். அங்கே எல்லாம் மாடு ஆடு எல்லாம் வளர்த்துவாங்க. நாங்கள் குதிரை வச்சுருந்தோம். அவர் கோழி வச்சுருந்தாரு, குதிரை வச்சுருக்காரு. அவர் ஆடு கோழி வச்சுருந்தாரு தாங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு குதிரை மட்டும் போதும் அவனுக்கு. ஃபீல்டு குதிரை அப்படி. ஃபஸ்ட்டு பவானி ஆனந்துன்னா தெரியாதுக்கா. எண்ணெய் கடை ஆனந்துன்னா அப்போ மவுசுக்கா. ரப்பு கோரையில் அவருக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சுக்கா. பிளேடு சொல்லி அவரோட பாசத்துக்கு அன்புக்கு கட்டுப்பட்ட கோரை அது ஒன்று தாங்க. பிளேடு சொல்லி அதுக்கு ஒரு காயமாச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதாருக்கா. அதுக்கு இந்த இடத்துல கேன்சர் ஆட்டம் வந்துச்சு. அது உட்காந்து காலுக்கடியிலே உட்காந்து பார்த்தாரு. அதில் தான் எங்களுக்கு தெரியுது குதிரைட்டு இவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுவும் நல்லா அடிக்கும் வந்து. அது நல்லா ஓடின கோரை தான்க்கா. இங்கே எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரப்புனாவே தெரியும். ஆனந்தன்னு பேர் வாங்கி கொடுத்த கோரைக்கா. ஆனால் இந்த பொதுவாக அந்த குதிரை பந்தயத்தில் வந்துட்டு எப்படி எல்லாராலையுமே ஈஸியாக ஜாக்கி ஆயிட முடியுமா, இல்லை ஜாக்கி ஆகிறதுக்கு ஒரு கஷ்டம் இருக்கா? சிரமத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டா பலன் இருக்குதுக்கா. எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்ட பலன் இருக்குது. இதுலேயும் கஷ்டப்பட்ட பலன் இருக்குதுக்கா. ஓகே, குதிரை பந்தயம் வந்துட்டு ஸோ நீ சின்ன வயசுலேருந்து ஆர்வம் அப்படின்னு இருக்க. இப்போ நீங்கள் எத்தனை பந்தயம் இப்போ போய்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 7 பந்தயம் ஓட்டியிருக்கேங்க. 7 பந்தயம் 3 பந்தயம் ஃபெயிலியர், 4 பந்தயம் பாஸுங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் உள்ளூரில் ஓட்டுவாங்க.
நான் உள்ளூர்லாம் ஓட்டலக்கா. நான் வந்து பேராவூர்னி வேப்பமங்கலம்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் போய் ஓட்டினக்கா. ஃபஸ்ட்டு ஓட்டுறேன், எனக்கு கை கால் இது எல்லாம் நிற்கவே இல்லைக்கா, நடுங்குது. விட்டனுமே ஆக்சிடென்ட்டு கீழே பார்க்குறேன், ஒருத்தருக்கு மண்டை ஓப்பன் ஆகி ரத்தம் ஊற்றுது. எனக்கு அது பதட்டமாயிடுச்சு ரத்தத்தை பார்த்துன்னு, எப்பட்றா போயிடுவேனா அப்படின்னு. எனக்கு ஆர்வத்தை காட்டினது முன்னாடி இந்த முன்னாள் ஜாக்கிங்கர் அவர் சாகுலண்ணா, அவருக்கு தெரியும். சாகுலண்ணா போடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா போடான்னு அவர் பின்னாடியே போனது தாங்க. 4வது அந்த பந்தயம். எனக்கு அப்போ வந்து நான் சின்ன பையன்தான், ஆனால் எல்லோரும் ஃபோன் பண்ணி நான் போதும் இந்த ஃபஸ்ட்டு பந்தயமே நீ 4வது ஆகிட்ட அப்படின்னு என்னை ஒரு ஆர்வம் ஏற்றி விட்டாங்க. அதுதாங்க இந்த பந்தயம் ஓட்டுறதுக்கு முன்னாடி நிறையா நடக்குங்க, அதெல்லாம் நம்ம தாண்டி போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து தாண்டி போயிட்டோம். ஆனால் கஷ்டப்பட்டால் ஜெயிக்க முடியும். கஷ்டப்பட்டால் ஜெயிக்குவாங்க. பலன் இருக்குதுக்கா, கஷ்டப்பட்டால் எல்லாத்துக்கும் பலன் இருக்குதும்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி கஷ்டப்பட்டால் பலன் இருக்குதுக்கா. ஆனால் இவனை பார்த்து தாங்க நாங்கள் எல்லாருமே வந்தோம். இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் இவனை பார்த்து தான் வருவோம். இவன் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு தான், இப்போ பிறந்ததுலேருந்து ஃப்ரெண்டு தாங்க. ஆனால் இவனை பார்த்து தான் எங்களுக்கு ஒரு ஆர்வம், அவரை பார்த்து கொஞ்சம் ஆர்வம். ஆனால் இவன் இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியாது. நீ ஓட்டும் போதே ஃபஸ்ட்டு எந்த குதிரையை வந்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சு நீங்கள்? அக்கா நான் ஒருத்தர் இங்கே ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறாருக்கா, அவர் தாங்க வந்து என்கிட்ட கேட்டார். சுரேஷுக்கா அவர் பேர். அவர் கேட்டார் இந்த மாதிரி ஒரு பந்தயம் ஓட்டுறியான்னு. ஓட்டுறேண்ணா அப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து நம்பி கொடுத்தாரு. அவருக்கு நான் ஜெயிச்சு தான் கொடுத்தேன். அடுத்து அதே ஒரே வாரத்தில் இங்கே ஓட்ட சொல்கிறாங்க தொட்டியத்தில். நான் வேணான்னா குதிரைட்டு சரக்கு இல்லை பத்தாது அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல ஓட்டி சின்ன செட்டில் ஓட்டி 43ல் ஓட்டி 34 கோரையில் ஓடி 18வது வந்துச்சுக்கா. அதுலேயும் எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சுக்கா அந்த கோரை. இன்னும் இருக்குது, அது ஓடிட்டு தாங்க இருக்குது இன்னும். நீ இப்படி ஒரே பேருக்கு ஓடுவியா இல்லை வேறு பேருக்கு ஓடுவியா? அக்கா நம்மளுக்கு ஜாக்கிக்கா, நம்ம ஒருத்தர் ஓட்ட சொன்னால் ஓட்டுவோம். அது நம்ம தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி எல்லாம் காசு வாங்கிட்டு பாதி பேர் ஓட்டுறாங்க. நம்ம காசு பழக்கத்துக்கோசரம் ஓட்டுறோங்க. நீ கூட இப்போ பேசும்போது சொன்னா குதிரைக்கு வந்துட்டு அந்த சரக்கு இருக்கணும், அப்பதான் வந்துட்டு ஓடும். ஆமாக்கா. அது நீங்க எப்படி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கணிப்பீங்க? குதிரையை பார்த்தாவே தெரிஞ்சிருங்க, வெளியே அவுத்து பிடிச்சாவே தெரிஞ்சிடும். இந்த குதிரை ஓடி ஜெயிச்சிடும், இது ஓடாது. அது வந்து இப்போ பார்த்தாவே தெரிஞ்சிடும். அது இங்கேருந்து எந்த அவுத்தை பிடிச்சாவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. உடாலில் வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். நார்மலாக வந்துச்சுன்னா குதிரைகிட்ட சரக்கு இருக்குது, அது ஓடி வந்துடும். அது 4 நாள் 8 மைல முடிச்சிடும். நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும். நாம் நம்பிக்கை வச்சா குதிரை நம்பிக்கை வச்சிருங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஓட்டுறவங்க நம்பிக்கை வைக்கணும் குதிரை மேலே. பொதுவாக வந்துட்டு ரேக்ல காலை ஓடும் போதே வந்துட்டு காலை குதிரை மாதிரி ஓடுதுப்பா அப்படின்வாங்க. ஆனால் குதிரை ஓடுறதோட அந்த அழகு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அழகுன்னா அது ரசிக்கிறவங்களா இருந்தால் ரசிப்பாங்கக்கா. நிறைய பேர் மாட்டு மாதிரி லைக் பண்ணுறாங்க. குதிரையில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பந்தயத்துலேன்னு நான் பார்த்தது அறந்தாங்கி பந்தயம் தான்க்கா. இந்த 8லேருந்து அந்த 8 வரையும் ஆளுங்க நிற்பாங்க. வண்டி இருக்காது, எந்த தொல்லையும் போகாது. ஊருக்காரங்களே கட்டுப்பட்டாட அந்த ரேஸ் நடத்துனாங்க, வண்டி இல்லாமல் நடத்துனாங்க. அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் நடத்தணும். வண்டி வரக்கூடாதுங்கக்கா எங்களுக்கு. ஆமாக்கா, அந்த அதில் தான்க்கா எங்களுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் பாதிப்பே அந்த பைக்குனால தான். அந்த பைக்கு மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டாங்கன்னா போதும். ஆமாக்கா. இந்த பைக்கா இது மாடு வேற உள்ளே விழுந்துருவோம். இதில் வந்து சிக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க்கா. இந்த குதிரைகிட்ட சிக்கிட்டோம்னா முன்னாடியில் விழுந்துட்டோம்னா அந்த ஃபோர்ஸுக்கு மண்டை கிண்டை எல்லாமே உடஞ்சிருங்க. அது கை உடையும் கால் உடையும். நேற்று கூட எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டினாங்கக்கா, ரேஸு ஓட்டுனா கையை காலை உடச்சிட்டு வந்து யாரா வீட்டில் பாரு. அதெல்லாம் நடக்கிறது தாங்க. அது மேலே ஆண்டவன் எழுதி வச்சுருப்பான் அந்த இடத்துல. நீ ஓட்டும் போது எந்த குதிரை சேட்டை பண்ணுற குதிரையும் ஓட்டி பூட்டி ஓட்டுனேன்? ராக்கிக்கா இங்கே நின்றுட்டு இருந்துச்சுல, அதுதாங்க. ஜேசிபி பார்த்தா பயப்படும், டிராக்டரி பார்த்தா பயப்படும். அது நாங்கள் அது ஆகவே ஆகாது. நாங்கள் திருத்தியாச்சு. திருத்தினதே வந்தான். ஆனால் ஒரு 4 பந்தயம் ஓடி ஜெயிச்சிருக்குதுக்கா. ஒரு சில காளைகளுக்கு வந்துட்டு ஒரு சில சிக்னல்ஸ் வந்துட்டு ட்ராக் மாறுமா? ஆமாங்கக்கா, அது பயப்படுறதுங்கக்கா. டிராக்டரி ஆப்போசிட்டில் வந்து அது ஏதாச்சும் பண்ணிடுமான்ட்டு. அந்த வெளியூர்லாம் அது டிராக்டரி ஜேசிபியில் வராதுக்கா. அங்கே ஓட்டுனது வேறு, இங்கே ஓட்டுறது வேறுக்கா. அவங்க வந்து நெட்டுக்கு ஓட்டுவாங்க, நம்ம திருப்பிட்டு வரணும். நம்ம எங்கே ஓட்டுறாங்களோ அங்கே வந்து முடித்தாதான் நம்மளுக்கு ப்ரைஸு. அது இல்லாமல் கொடி வைக்கணும். மெயினாக சாரதிங்களுக்கு கொடி இருந்தால் தான் ப்ரைஸே கொடுப்பாங்க. குதிரைக்கு வந்துட்டு அந்த ஒரு மாதிரி செட்டப்ஸ்லாம் போடுவீங்களா? போடுறதுக்கு என்னென்னலாம் போடுவீங்க? மோப்தா, பட்டி, கல்ட்ரைன்னு இருக்குது. பட்டிக்கு வந்து இன்னொன்று இருக்குது கல்ட்ரை. அதுக்கப்புறம் ஜீனி கட்டை. அதுதான்க்கா தராசோறு பட்டரைக்கா. இதுதான் மெயினுக்கா. குதிரைங்களுக்கு தேவையானது மெயின் இதுதான். ஃபஸ்ட்டு பார்க்குறது காலில் லாடை இருக்குதான்னு பார்க்கணும். லாடை இல்லாமல் வண்டியை மாட்டக்கூடாதுக்கா. கொழாம்பு தேஞ்சிருச்சுன்னா அது ரத்தம் முட்டிக்கும். அதில் ஓடாது குதிரைங்க. ஒவ்வொரு குதிரைங்க கொழாம்புல அடிபட்டாவே குதிரை ஓடாது. இவர் பேர் சுல்தானுக்கா. எப்படி ஒவ்வொரு குதிரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி ஸ்டைல் படுத்துவீங்களா? ஆமாக்கா.
அது ஸ்டைலாக குதிரைக்கு நாம் எப்படி அழகு பார்க்குறோமோ நம்ம முடிய எப்படி அதை அழகு பார்ப்போங்க. நாம் எப்படி ஃபெம்மெல்லாம் அடிச்சிருப்போம் அதே மாதிரி குதிரை அடிப்போங்க. அதான் நிறைய குதிரைகள் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆமாங்க. நாம் கைக்கெல்லாம் மருதாணி வைப்போங்க, அதுக்கு குதிரை காலுக்கு மருதாணி வைக்கணுங்க. அது வந்து ஒரு புண்ணு கோசம் வைக்கிறது, அது சரியாக நம்மளுக்கு நெகசிட்டி வந்தால் எப்படிங்க மருதாணி அது மாதிரி நெகசிட்டி வரும், மருதாணி வச்சு உடனே ரெடி ஆயிடும். 2 நாள் 3 நாள். ஆனால் குதிரை பந்தயம் அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆமாங்க. வருஷத்துக்கு ஒரு பந்தயம் நடக்குங்க பவானியில். இப்போ வந்து மூணு பந்தயம் நடக்குதுக்கா. வருஷத்துக்கு 3 பந்தயம் நடக்குது. குமராபாளையத்துலேயும் 3 பந்தயம் நடக்குதுக்கா. எங்களுக்கு பந்தயம் வந்துருச்சுக்கா இங்கேயே. நாங்கள் ஆனால் இங்கே ஓட்டுறதால எங்களுக்கு பெருமை இல்லைக்கா. வெளியூரில் போய் ஓட்டணுங்க, பெருமை அதுதான் எங்களுக்கு. வெளியூரில் ஓட்டி சீட் ஆகணும், அதுதான் எங்களுக்கு பெருமை. ஆனால் இதில் வந்துட்டு போட்டி போடுறது ஒரு இளம் சாரதி, அவனுக்கு எவ்வளோ இந்த களத்தில் கடினமாக இருந்துச்சு? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் எனக்கு தேவையில்லைக்கா. மெயின் கோரிங்களோட சண்டை செஞ்சால் போதுங்க. மெயின் கோரிங்களோட இந்த கோரை வந்து சண்டை செஞ்சிச்சு அப்படின்னு இருந்தால் போதுங்க பேர் எங்களுக்கு. வேறு எந்த பேரும் எங்களுக்கு தேவையில்லைக்கா. ஆனால் குதிரையிலையும் வந்துட்டு டாப் இது அப்படின்லாம் செட் பண்ணுவாங்க. அது அந்த டாப்ன்றது எதை அடிப்படையில் வந்துட்டு வைக்கிறாங்க? அது ஓடுறத பொறுத்துக்கா. அந்த கோரை வந்து வேகமாக ஓடுறோம். எவ்வளோ இதை வந்து 4 பந்தயம் ஓடி ஜெயிச்ச கோரை இருந்துச்சுன்னா அது மெயின் கோரை இருங்க. இதுக்கு மேலே அடிக்க முடியாதுன்னு சில பேர் பேசுவாங்க. ஆனால் அதை அடித்து காட்டுறது தான் ஜாக்கிங்களுக்கு திறமை. குதிரையோட திறமையும் ஜாக்கியோட திறமையும் அதை அடித்து காட்டிடுவாங்க. அது நிறையா கோரை இருக்குதுங்க, மெயின் கோரையும் நிறையா கோரை இருக்குது. இப்போ அண்ணா வந்துட்டு சொன்னாங்க, ஸோ என்னதான் வந்துட்டு காலை வந்துட்டு வாங்கி வச்சாலும் இந்த பராமரிக்கிறதுலலாம் இப்போ குதிரையோட ஓட்டம் அந்த வெற்றியே இருக்குது அப்படின்னு. அதுக்கு நீங்கள் எல்லாருமே எவ்வளோ சப்போர்ட் பண்ணி வாங்கி அவங்க கொடுத்துருவாங்கக்கா. பசங்க எல்லாம் வச்சிருவாங்க, எல்லாமே வச்சிருவாங்க, தீனி எல்லாம் வச்சிருவோம். ஆனால் அவங்க தீனி வாங்கி கொடுக்கலாம் நம்ம வைக்க முடியாது. ஆனால் நம்ம பசங்க எல்லாம் பெரட்டி வச்சாதாங்க. ஆனால் அவங்க தாங்க மெயின். எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க, நம்ம வச்சிருவோம். ஆனால் அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல குதிரை ஓடாது. அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தாங்க நான் கட்டு. அரவிந்த் தம்பி, ஜாக்கி அரவிந்த் காட்டிலையும் வைத்தியர் அரவிந்த் தம்பி அப்படின்னு தான் வந்துட்டு அவங்க கட்டுத்தரையிலே வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வைத்தியம் வந்துட்டு நீ எங்கே கற்றுக்கிட்ட? நான் இங்கேயும் கற்றுட்டேங்க்கா. அப்புறம் ஈரோடு சரவணாங்கோட்டையில் நாங்கள் இருந்தோங்க்கா. ஒரு 2 வருஷம் இருந்தோம் ஈரோடு சரவணாங்கோட்டையில். ஒரு 2-3 வருஷம் மட்டும் நாங்கள் இருந்தோம். அங்கே தான்க்கா ஃபுல் வெயிட்டிங் குதிரைக்குன்னு கற்றுக்கிட்டது எல்லாமே நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேங்க்கா. அந்தண்ணனை பற்றி அந்தண்ணன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்? அவர் தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க்கா. அவர் வந்து நாங்கள் இங்கே குதிரை இல்லாதப்போ எங்களுக்கு வந்து குதிரையை வந்து காட்டி வாங்கிட்ட வந்து நீங்கள் வளர்த்துங்கன்னு சொல்லி எங்களை அங்கே அவரோட கொட்டையை கூப்பிட்டு போய் எங்கள் பசங்க எல்லாத்தையுமே அவர் வச்சு எங்கள் பசங்களெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் அந்த குதிரையை வளர்த்தி நிறையா அவருக்கு பேர் வாங்கி கொடுத்தது. பவானிக்குள்ளே பேர் வாங்கி அவருக்கு என்ன அவர் நினைக்காத அளவுக்கு அவர் பேர் வாங்கி கொடுத்தாச்சு. பவானிக்குள்ளே அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குதுங்கக்கா. ஒரு இளம் சாரதியா மூத்த ஜாக்கி நம்ம சரவணனா எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அவர் ஓட்டத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அவர் ரசிப்போங்க்கா. அவர் கொட்டாய்க்கு வந்தால் அங்கே வந்துட்டோம்னா போதுங்க, எல்லா பசங்க அப்படியே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், அவர் வந்துட்டாவே போதுங்க. அவர் வந்தாவே போதும், எல்லாத்துக்கும் அவரோட இது பாசம் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அவர் வந்தோன்னா அவர் பேசுகிறாரா இல்லையான்னு வெயிட்டிங்கில் இருப்பாங்க, யாரும் பேசுகிறேன்ட்டு. அப்புறம் அவரை பார்த்தாவே எல்லாத்துக்கும் பிடிச்சி. ஆமாங்க்கா, நாங்கள் எல்லாருமே அவரோட ஃபேன்ஸாகவே அப்படியே நாங்கள் வேலை செஞ்சு இது பண்ணி வச்சுங்க. அவர் தாங்க ஃபேன். எதனால ஃபேனா மாறுனீங்க? எந்த மாதிரி ஸ்டைல்ல அவர் ஓட்டுவாரு? ஓடாத குறைவே அவர்லாம் ஓட்ட வச்சிருவாருங்க. அது இல்லாமல் எல்லாத்துக்கும் சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணுங்கடா. அவர் சொன்னால் கரெக்டாக அவர் சொன்னார்னா அந்த இது நடக்கும் அந்த இடத்துல. அவர் அதை நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிடுவார், நாங்கள் போய் கரெக்டாக அதை பண்ணிடுவோம். அவர் சொன்னதுக்காக அவர் வந்து ரொம்ப வருஷமா இருந்து பார்த்துருப்பாரு இல்லைங்கக்கா. அதனால் அவர் சொன்னாவே நாங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கும் எங்களை பிடிக்கும். அவர் இப்போ ஈரோட்டில் பள்ளிப்பாளையத்துக்கிட்ட கொட்டாது. நம்ம பசங்க தான் இப்போ இருக்கிறாங்க, 2 பசங்க. ஒரு நாள் நம்ம அப்படி நினைச்ச சாரதி கொடிக்கே ஏதாச்சும் ஒரு பந்தயத்தில் கூட ஓடி இருக்கீங்களா? அக்கா நான் இன்னும் ஓட்டுனது இல்லைங்கக்கா. பசங்களாம் ஓட்டிக்கிறாங்க, இவன் ஓட்டிக்கான் அவனும் ஓட்டிக்கிறாங்க, 2 பேருமே ஓட்டிட்டாங்க. சொன்னீங்க. பொதுவாக குதிரைக்கு என்னென்ன வைத்தியம்லாம் நீங்கள் பார்ப்பீங்க? இப்போ குதிரைக்கு அந்த குதிரைக்கு வந்து என்னென்ன ஆயிருக்குதோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோமோ, காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீங்கிக்கும், அதுக்கு வந்து 10 அடிப்போம். அப்புறம் குழாம்புல பார்த்தீங்கன்னா இது இதில் பட்டு கல்லடி விழுந்துடும், அதுக்கு சேக்கா வைப்போம், செங்கல் சேக்கா. இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வைத்தியம் இருக்குதுங்கக்கா. எல்லா வைத்தியம் ஒவ்வொரு கொட்டையில் ஒவ்வொரு வைத்தியம் பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்ச வைத்தியம் எல்லாமே பண்ணிடுவோம்க்கா. நமக்கு எல்லா வைத்தியம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருங்கக்கா. எல்லா வைத்தியம் தெரியும். ரேஸுக்கு முன்னாடி எந்த மாதிரி தயாரில் இருக்குது? ரேஸுக்கு முன்னாடி நாங்கள் 5 நாளைக்கு முன்னாடியே குதிரை ஃபுல் அப்படியே வளர்த்த ஆரம்பிச்சிருங்க. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி டேட் சொல்லிட்டாங்கனாவே அந்த 5 நாளுக்கான தீனி வாங்கிட்டு வந்து போட்டுருவோம். அந்த தீனி அந்த 10 சாமானம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு அந்த குதிரை 5 நாளைக்கு முன்னாடி இருந்து ரெடி பண்ண எங்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு குதிரையும் பிரித்து விட்ருவோம்க்கா. அந்த குதிரை அவனுக்கு பிரித்து விட்டு அவன் அந்த குதிரையை மட்டும்தான் வளர்த்தணும், வேறு குதிரையை வரக்கூடாது. அப்படி வளர்த்தி சொன்னால் அவன் போக்கில் அவன் விட்டுட்டோம்னா அந்த பசங்க அந்த குதிரையை டாப்பாக கொண்டு வந்துடுவானுங்க. தயார் பண்ணுறதுல அந்த வெற்றி எவ்வளோ இருக்குது? தயார் பண்ணுறதே ஒரு வெட்டி தாங்க்கா. அந்த குதிரையை தயார் தண்ணி கொண்டு போகிறதே ஒரு ஆர்வம் தாங்க்கா. அந்த தண்ணிக்கெலாம் ஃபஸ்ட்லாம் யாருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு இப்போயுமே தண்ணிக்கு போக மாட்டானுங்க. இந்த மாதிரி பயம்லாம் இருக்குது குதிரையை பிடிச்சாவே. நாங்களாம் அப்படி ராவடி பண்ணோம்.
நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ ராவடி பண்ணுற குறையாக இருந்தாலும் பிடிச்சிடும், சில பேர் பிடிக்க மாட்டானுங்க, அந்த மாதிரிலாம் இருக்குதுங்கக்கா. நம்ம தயார் பண்ணுறதுலேயே குதிரை வந்து அதோட மனசுக்கு வந்து பிடிச்சிடும். நம்ம வந்து அதோட ஒரு மனசு வச்சு வளர்த்தனோம்னா அந்த குதிரைக்கு நம்மளை மனசு வச்சு அதுக்கே தெரியும், ஓ இவன் நம்மளுக்கு இவ்வளோ பண்ணுறான், இவனுக்கோசம் நம்ம ஓடிடணுமே அப்படின்னு சொல்லி அந்த குதிரை நம்ம இத்தனை சாப்பாடு வச்சு அதை ரெடி பண்ணோம்னா அந்த குதிரை தெரிஞ்சு அது நமக்கோசரமே அது ஓடி காட்டிடுங்க, ஓடி ஜெயிச்சு காட்டிடும் நமக்கோசரமே. நம்ம எந்த அளவுக்கு ரெடி பண்ணுறோம் தயார் பண்றோமோ அதுல வெற்றி இருக்கு. ஆமாம், எவ்வளோ அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டாதாங்க அதில் பலனு. கஷ்டப்படாமல் அந்த குதிரைக்கிட்ட உட்காந்து நீ எவ்வளோ அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு அதுக்கிட்ட வெற்றியை நம்ம பார்க்கலாம். கஷ்டப்படலைன்னா அது நம்ம எவ்வளோ கஷ்டப்படணுமோ அதுக்கான வெற்றி அது கொடுக்கும். ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் குதிரைக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை? ரேஸ் முடிஞ்ச உடனே சில குதிரைங்களாம் இது எல்லாம் ஜன்னி இந்த மாதிரி நிறையா இது இருக்குதுங்கக்கா. வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு யூரின் ஃபஸ்ட்டு செக் பண்ணணுங்கக்கா. அது வந்தோடனே குதிரை வைக்கு வந்து மெயினாக தான். வண்டி மாட்டு போயிட்டு இருந்தாலும் சரி, ரேஸுக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, யூரின் ஃபஸ்ட்டு விட்டுதா இல்லையான்னு குதிரையை வந்து டெஸ்ட் பண்ணிடணும். அது விட்டுச்சுனா தான் குதிரைக்கு வந்து எல்லாமே நமக்கு ஃப்ரீயான மாதிரி. அது விடுற வரைக்கும் நாங்கள் வந்து வண்டி விட்டு இறங்கி வந்தாவே சரி, ஒரு 1/4 மணி நேரம் தான் சரி, அதை பிடிச்சிக்கிட்டு அவங்க குதிரையை பிடிச்சிக்கிட்டு பேட்டு புல் அந்த மாதிரி விடுவோம். பேட்டு விட்டோம்னா அது யூரின் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அப்புறம் எல்லாமே பண்ணுவோம். அடுத்து என்ன வைத்தியம் பண்ணுவீங்க வீட்டுக்கு வந்து? அடுத்து 10 அடிப்போங்க குதிரைக்கு. எலுமிச்சு பழம் போட்டு, எலுமிச்சு பழம் சோடாப்பு கடுக்காத்தூள்லாம் போட்டு 10 அடிப்போம். ஓடிட்டு அந்த வண்டி மாட்டு போயிட்டு வந்து 10 அடிச்சு விட்டு அப்புறம் சாயங்காலமான சுடு தண்ணி. அந்த டைமுக்கு ரேஸ் ஓடிட்டு வந்துருச்சுன்னா அந்த அன்னைக்கு தீனி வைக்க மாட்டோங்க்கா. மதியானம் தீனி இதெல்லாம் கட் பண்ணிடுவோம். அப்புறம் அடுத்த நாள் தான் நம்ம வைப்போம். அடுத்த நாள் தான் டைமிங். நீ நிறைய வைத்தியம் பண்ணியிருக்க, தயார் பண்ணியிருக்க. அக்கா நானே வைத்தியம் பண்ணி நானே தயார் பண்ணி இந்த குதிரையை நான் ஓட்டியிருக்கேங்க்கா அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? அக்கா இருக்குது, தயார் பண்டிலாம் இருக்குதுங்கக்கா. நான் ஓட்டுனேங்க. தயார் பண்டி நிறையா போகிற தயாரெலாம் பண்ணியிருக்கேன். நாங்கள் சேலத்தில் இருந்தேங்க்கா. நான் சேலத்தில் தனியாக இருந்தேன். ஒரு 2-3-4 மாதம் இருந்தேன் சேலத்தில். சேலம் சந்திரம் குரூப்ஸ்னு அங்கே கொட்டாயில் இருந்தேன். அங்கே தனியாக இருந்திருக்கேன். அங்கே தனியாக ஒரு 4-5 மாதம் அவர் கொட்டாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க்கா. அங்கே வந்து எல்லாமே அவருக்கு நான் ஒருத்தன் தான் இருப்பாங்க. நான் ஒரே ஒரு பையன் தான் 4-5 குதிரையை பார்த்துட்டு இருப்பேங்க்கா. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க என்னை பற்றி.